சஹா டிவி எல்லோரும் வாழ்க வளமுடன் ரொம்ப வருஷமா பல சிறந்த பேச்சாளர்களை வச்சு இயங்கிட்டு வருது. எல்லோரும் வாழ்க வளமுடன் ஒன்லி அப்லிஃப்டிங். ஸோ சஹா டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சஹா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நல்ல விஷயத்தை எப்படி பண்றது, இதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னை பேசிட்டு கொண்டிருக்கும் எல்லா குருமார்களையும் வணங்கி இதை நம்ம பார்க்கலாம். 2 சம்பவமாக நம்ம பார்க்கலாம். உண்மை சம்பவங்கள். முதல் சம்பவம், திருநெல்வேலியில் கதை ஆரம்பிக்குது. திருநெல்வேலியிலேருந்து ராத்திரி இரவு ஆயிடுச்சு. 8 மணிக்கு திருநெல்வேலி பஸ் ஸ்டாப்பில் நிற்கிது. ஒரு ஹோட்டலில் ஒரு தம்பதி கை குழந்தையோட சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த பஸ் கன்னியாகுமரி போயிட்டுருக்கு. அந்த டைமில் இந்த ஒரு சின்ன தம்பி, ஒரு 9 வயசு தம்பின்னு வச்சுக்கோங்களேன். அந்த தம்பதிக்கு உணவு சப்ளையர் பண்ணிட்டு இருக்காப்புல. இப்பெல்லாம் பண்ணிட்டு எல்லாம் முடிஞ்சிச்சு. பஸ்ஸு கிளம்புதுன்ட்டு வேகமாக அந்த கப்புள் தன் கை குழந்தைய எடுத்துக்கிட்டு பஸ்ஸில் உட்காந்துறாங்க. பஸ் கிளம்புனா அந்த 9 வயது சிறுவன் ஓடி சார்னு ஏதோ வேகமாக ஓடி வரான். இவர் பாரு இந்த பையன் பேர் ஒரு டிப்ஸ் கொடுக்கலன்ட்டு ஓடி வரான் பாருன்ட்டு இந்த மனைவி கிட்ட ரொம்ப எரிச்சலோடு இது பண்ணுவாரான். ஆனால் அந்த பையன் அதே மாரி ஓடி வந்துட்டு ஒரு சின்ன பொட்டலத்தை இந்தாங்க சார்னு கொடுப்பாப்பிலையா அந்த சார்கிட்ட, யார் திட்டினாரோ அவர்கிட்ட கொடுத்து சொல்வாராம், நீங்கள் குழந்தைக்கு பால் வாங்கினீங்க, ஆனால் அது சர்க்கரை இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது, நாங்கள் சர்க்கரைலாம் கொடுத்துட்டோம். ஏன்னா என் முதலாளி இந்த சர்க்கரையை ஒரு பொட்டலம் அடித்து கொடுக்க சொல்லு, ஏன்னா அவங்களுக்கு பாவம், இதுக்கப்புறம் ஒரு பஸ்ஸு நிற்காது எங்கேன்னு சொல்லிட்டு கொடுத்தாருன்னு சொல்லி அந்த பையன் கொடுத்த உடனே இவருக்கு அப்படியே மனசுட அந்த மாதிரி ஒரு கருணையாக யோசிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப நிகழ்ந்ததாக இந்த சம்பவம் இருக்குது. இன்னொரு கதை, அது எப்படின்னா, ரொம்ப ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஒரு பெண், ஒரு இளம் பெண். அந்த பெண்ணுக்கு யாராவது ஏதாவது நல்லது செய்யணும்னா தங்கிட்ட உள்ள விஷயங்கள்லாம் கொடுக்கணும், நல்ல விஷயத்த கொடுக்கணும்ட்டு ரொம்ப ஆசை. ஒரு நாள் இப்படி தான் ஒரு டைமில் ஒரு களைக்கூத்தாடி, ஒன்றுமே இல்லை, கையில் காசு இல்லை, ஆனால் ஆடுறாங்க, ஒன்றுமே கொடுக்கல. இந்த பெண் என்ன பண்ணிட்டாங்க, தன் கையில் உள்ள ஒரு வளையல் எடுத்து கொடுத்துட்டு வந்துட்டாங்க. கொடுத்துட்டு தோணிச்சு, கொடுத்தாச்சு, வந்தாச்சு. ஒரு கையில் வளையல் இருக்குது, இன்னொரு கையில் வளையல் இல்லையோ, அம்மா பார்த்தா திட்டுவாங்களேன்ட்டு அப்படியே மறைச்சி பண்ணும்போது எப்படியுமே ஒரு தாய்க்கு தெரியும் இல்லையா, தன் மகள் ஏதாவது மகனோ எது மறைத்தாலும் அவங்களுக்கு அந்த ஒரு அசைவில் அப்படி கண்டுபிடிச்சிருவாங்க. என்ன பிரச்சனை, மறைக்கிற, கையை காட்டினோன்னா கையில் வளையல காணும். வளையல என்ன பண்ண, வளையல ஒரு களைக்குத்தாரி கொடுத்துட்டேன், யாருமே காசு கொடுக்கல, இவர் ரொம்ப கஷ்டப்படுறாருன்ட்டு அவர் கதையெல்லாம் சொல்கிறாரு. ஒரு உதவிக்காக எனக்கு தோணிச்சு கொடுத்துட்டேன்னொன்னே அந்த அம்மா சொல்லுவாங்களாம், இதில் என்ன கொடுத்த இன்னொரு வளையல ஏன் கொடுத்துடக்கூடாது இன்னொன்னே அந்த பெண் சொல்லுமா, இல்லைம்மா சரி பரவாயில்ல, நான் நாளைக்கு போய் கொடுத்துட்றேன். ஏன் நாளைக்கு, இன்னும் 1 மணி நேரம் இருக்கலையே, அவர் எங்கே தான் இருப்பார், வா நம்ம சேர்ந்து போய் கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு கொண்டு போய் கொடுத்துடலாம். இந்த கதை முடியும். நீங்கள் யோசிக்கலாம், இதை மேலாம் உண்மையாக நடக்குமான்ட்டு. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. கண்டிப்பாக எனக்கு தெரிந்து சத்தியம் சொல்கிறேன், உண்மை சொல்கிறேன், எனக்கு தெரிந்த பொருள் உள்ள நல்ல அன்பர்கள் இருக்கிறாங்க சுற்றி. அவங்க அருளுக்காக அவ்வளோ பணத்தை கொடுக்குறாங்க மனசார. இது உண்மை, நான் பேர் சொல்ல விரும்பலை. ஆனால் இன்றைக்கும் இதெல்லாம் இருக்குது. இதில் என்ன ஒரு சீக்ரெட்டும் இருக்குது. எப்பொழுது நல்ல உள்ளங்களுக்கு தனக்கேற்பட்ட இந்த உதவிகளை பண்ணுறோமோ அந்த இடத்துல இறைவன் அவங்கள பார்த்துப்பாங்க. இந்த ஒரு சீக்ரெட்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போகிறோம். நல்லதை இப்போவே செய்யணும். ஸோ இதோட முக்கியமான சாராம்சம் நல்ல விஷயம் செய்யணும்னு நினைக்கிறீங்களா, இப்போவே இந்த தருணத்தில் இந்த செகண்டில் நீங்கள் ஆரம்பிங்க. நீங்கள் இதை கேட்டுட்டு இருக்க எல்லாரும் நீங்கள் பாருங்கள், நான் யாருக்காவது நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன், நான் தள்ளி போடுறேன்னு நினைக்கிறீங்களா, அதை தள்ளி போடாமல் இந்த மொமெண்ட்டில் இதை பேசி முடித்த உடனே நீங்கள் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு எக்ஸ்பேன்ஷன் கிடைக்கும். அந்த எக்ஸ்பேன்ஷன் தாங்க அன்பே, அந்த எக்ஸ்பேன்ஷன் தாங்க நிம்மதியே, அந்த எக்ஸ்பேன்ஷன் தாங்க எல்லாரும் தேடி அலையிறோம். அதுதான் இந்த கொடுக்குற, மனசார கொடுக்கறதில்ல, எதையுமே எதிர்பார்க்காத கொடுக்கறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எதையுமே எதிர்பார்க்காமல் கொடுக்குற அந்த அன்பு இறைவனுடைய அன்பு. அந்த அன்பை நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த அன்பை நினச்சி நீங்கள் கொடுங்க. உங்கள் வாழ்க்கை உண்மையாகவே நல்லாயிருக்கும். நீங்கள் சுற்றி உள்ளவங்க நல்லா இருப்பாங்க. நீங்கள் குடும்பமாக இருந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தோட உங்கள் குழந்தைகள், மனைவிகள் எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா மனமுயர்ந்து நீங்கள் கொடுக்கும் பொழுது இந்த பிரபஞ்சத்தோட இறைத்தன்மையோட செயலை நீங்கள் உங்கள் மூலமாக பண்ணுறீங்க. இறைத்தன்மை உங்களை சூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் அது நல்லபடியாகவே நடக்கும். எல்லாரும் நல்லா இருக்கும்.